அனைவருக்கும் வணக்கம். இந்த கரிமாவ் சக்திங்கிறது எந்த நாடுகளுக்கு இடையிலான ராணுவ பயிற்சி ஆகும்? இந்தியா, இலங்கை, இந்தியா, மலேசியா, இந்தியா, சீனா, இந்தியா, ஜப்பான். இந்த நான் கடலில் கொடுத்துருக்க மட்டும் நீங்கள் கிண்ட்ஸ் எடுத்து வச்சிங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. திருப்பி ஞாபகம் வச்சுக்கலாம். 2024ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற விக்டர் அம்ப்ரோஸ் எந்த பிரிவில் நோபல் பரிசு பெற்றார்? வேதியியல், இயற்பியல், அமைதி, மருத்துவம். சமீபத்தில் அகழ்வாயில் கண்டறியப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? விருதுநகர், வெம்பக்கோட்டை, கீழடி, திருநெல்வேலி. இது கரெக்டுன்னு பாருங்க. வீரசாத்து சேலை விழா 2024 எந்த அமைச்சகம் நடத்தியது? நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம், ஜவுளி அமைச்சகம், சுற்றுலா அமைச்சகம், செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சகம். 2024ஆம் ஆண்டிற்கான மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை காக்கியை எந்த நாடு கைப்பற்றியது? தென்கொரியா, சீனா, ஜப்பான், இந்தியா. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? ஏ. அஜித் பவார், பி. ஏக்நாத் ஷிண்டே, தி. தேவேந்திரநாத் பட்னாவிஸ், டி. சரத் பவார். அஷ்டலட்சுமி மகோத்சவம் நடைபெற்ற இடம்? ஏ. புதுடில்லி, பி. சென்னை, சி. காந்திநகர், டி. போபால். எந்த இடத்துல நடந்துச்சு? ஹரிமாவ் சக்தி எந்த நாடுகளுக்கு இடையிலான ராணுவ பயிற்சி ஆகும்? இந்தியா, இலங்கை, இந்தியா, மலேசியா, இந்தியா, சீனா, இந்தியா, ஜப்பான். 2024ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற விக்டர் அம்ப்ரோஸ் எந்த பிரிவில் நோபல் பரிசு பெற்றார்? 2024ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற விக்டர் அம்ப்ரோஸ் எந்த பிரிவில் நோபல் பரிசு பெற்றார்? ஏ. வேதியியல், பி. இயற்பியல், சி. அமைதி, டி. மருத்துவம். சமீபத்தில் அகழ்வாயில் கண்டறியப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம்? சமீபத்தில் அகழ்வாயில் கண்டறியப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம்? ஏ. விருதுநகர், பி. வெம்பக்கோட்டை, சி. கீழடி, டி. திருநெல்வேலி. வீரசாத்து சேலை விழா 2024 எந்த அமைச்சகம் நடத்தியது? நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம், பி. ஜவுளி அமைச்சகம், சி. சுற்றுலா அமைச்சகம், டி. செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சகம். 2024ஆம் ஆண்டிற்கான மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை காக்கியை எந்த நாடு கைப்பற்றியது? தென்கொரியா, சீனா, ஜப்பான், இந்தியா. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திரநாத் பட்னாவிஸ், சரத் பவார். இதுல ஹரிமாவ் சக்தி எந்த நாடுகளுக்கு இடையான ராணுவ பயிற்சின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்தியா, மலேசியா நாடுகளுக்கு இடையான ராணுவ பயிற்சி. இந்தியா, மலேசியா நாடுகளுக்கான ராணுவ பயிற்சி. 2024ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற விக்டர் அம்ப்ரோஸ் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். சமீபத்தில் அகழ்வாயில் கண்டறியப்பட்ட சங்கு வளையல் கண்டெடுக்கப்பட்ட இடம் வெம்பக்கோட்டை. வீரசாத்து சேலை விழா 2024 நடைபெற்ற ஜவுளி அமைச்சகம். 2024ஆம் ஆண்டிற்கான மகளிர் ஜூனியர் ஆசிய காக்கி எந்த நாடு கைப்பற்றியது? இந்தியா. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் தேவேந்திரநாத் பட்னாவிஸ். அஷ்டலட்சுமி மகோத்சவம் நடைபெற்ற இடம்? புதுடில்லி. அஷ்டலட்சுமி மகோத்சவம் நடைபெற்ற இடம்? புதுடில்லி. அஷ்டலட்சுமி மகோத்சவம் நடைபெற்ற இடம்? புதுடில்லி. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் வரிசையில் சமீபத்தில் இடம் பிடித்த ஆபத்து சகாயேஸ்வரர் கோயில் ஆபத்து சகாயேஸ்வரர் கோயில் உள்ள இடம்? கும்பகோணம். சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ. சஞ்சய் மல்கோத்ரா, பி. ஷிண்டே, டி. சி. சக்திகாந்த தாஸ். இவருள் எவரும் இல்லை. பிப்ரவரி 19வது நாள் யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என கொண்டாட தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது? பிப்ரவரி 19 யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என கொண்டாட தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது? ஏ. பாரதியார், பி. தேவநாய பாவனர், சங்கரதாஸ் சுவாமிகள், உவே சாமிநாதையர். பிப்ரவரி 19 யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என கொண்டாட தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது? இப்படி கூட மாற்றி கேட்கலாம். தமிழக இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 19 2 கொடுத்துருக்கேன். பிப்ரவரி 19 எழுதிங்க தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். யார் விடையோ அதை எழுதிங்க. பாரதியார், தேவநாய பாவனர், சங்கரதாஸ் சுவாமிகள், டி. உவே சாமிநாத ஐயர். எங்கு புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் நூலகத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார்? எங்கு புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் நூலகத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார்? ஏ. கேரளா, பி. கர்நாடகா, சி. ஆந்திர பிரதேசம், டி. தமிழ்நாடு. நோபல் பரிசு 2024 அமைதிக்கான நோபல் பரிசு எந்த அர்ப்பணிக்காக வழங்கப்பட்டது? அமைதிக்கான நோபல் பரிசு குறிப்பிடாம விட்டாச்சு. நோபல் பரிசு 2024 அமைதிக்கான நோபல் பரிசு எந்த அர்ப்பணிப்புக்காக வழங்கப்பட்டுள்ளது? ஏ. சுற்றுச்சூழல், பி. அணு ஆயுதம் இல்லாத உலகம், சி. மாசுபாடற்ற உலகம், டி. இவற்றுள் எதுவும் இல்லை. இந்திரா காந்தி சுப் சிக்ஷா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம்? இந்திரா காந்தின்னு பேர் வச்சுட்டாலே காங்கிரஸ் ஆள்ற மாநிலமா அப்படிங்கிற ஒரு அதுக்கு வந்துருங்க. இந்திரா காந்தி சுக் சிக்ஷா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம்? ஏ. இமாச்சல பிரதேசம், பி. பஞ்சாப், சி. மேகாலயா, டி. மணிப்பூர். பிரபல டைம்ஸ் பத்திரிகையினால் குறிப்பிடப்பட்டுள்ள 2024ஆம் ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த நபர் யார்? பிரபல டைம்ஸ் பத்திரிகையினால் குறிப்பிடப்பட்டுள்ள 2024ஆம் ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த நபர் யார்? டைம்ஸ் பத்திரிகையும் பிரபல இதை வெளியிடுது, போர்பஸ் பத்திரிகையும் வெளியிடும். அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. டைம்ஸ் பத்திரிகையில் யாரு?
போர்பஸ் பத்திரிகையில் யார் குறிப்பிட்டிருக்குங்கிறத நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து டைம்ஸ் பத்திரிகையினால் குறிப்பிடப்பட்டுள்ள 2024 ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த நபர் யார்? ஏ நரேந்திர மோடி, பி விளாடிமிர் புடின், சி பெஞ்சமின் நெதன்யாகு, டி டொனால்டு ட்ரம்ப். டார்க் ஈகிள் என்ற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியுள்ள நாடு எது? டார்க் ஈகிள் என்ற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியுள்ள நாடு எது? டார்க் ஈகிள் என்ற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியுள்ள நாடு எது? ஏ சீனா, பி ரஷ்யா, சி ஈரான், டி அமெரிக்கா. டார்க் ஈகிள் என்ற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை அயன் டோம் அப்படிங்கிறது இந்த இதுல வச்சிருக்காங்க. அது மாதிரி டார்க் ஈகிள் என்ற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியுள்ள நாடு ஏ சீனா, பி ரஷ்யா, சி ஈரான், டி அமெரிக்கா. இங்கிலாந்து உருவாக்கிய வைர மின்கலத்தின் பெயர் கார்பன் 12, கார்பன் 14, கார்பன் 13, கார்பன் 15. இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்தாலே போதும். எல்லாமே டிசம்பர் மாதம் உள்ளதுக்கான இது. டிசம்பருக்கு மாதம் கரண்ட் ஈவெண்ட்ஸ். தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள். தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள். அடுத்தது பாதை திட்டம் ஏ டிசம்பர் 11, பி டிசம்பர் 14, சி டிசம்பர் 10, டி வந்து டிசம்பர் 12. பாதை திட்டம் எதனுடன் தொடர்புடையது? பாதை திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஏ சிறுவர் சீர்திருத்த பள்ளி, பி கல்லூரி பெண்கள், சி வந்து மேல்நிலை பள்ளி மாணவர்கள், அங்கன்வாடி சிறுவர்கள். டி புதுமை பெண் திட்டத்தில் அதிகபட்ச பயனாளிகள் உள்ள மாவட்டம் எது? புதுமை பெண் திட்டத்தில் அதிகபட்ச பயனாளிகள் உள்ள மாவட்டம் எது? ஏ ஈரோடு, பி சேலம், சி தூத்துக்குடி, டி திருவள்ளூர். இன்னைக்கு தேதியில நாளைக்கு திட்டத்தில் அதிகம் பேர் வந்தாக்க நீங்க அப்டேட்டா பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாதை திட்டம்லாம் மாற போறது இல்லை. புதுமை திட்டத்தில் அதிகபட்ச பயனாளிகள் உள்ள மாவட்டம் மட்டும். பாதை திட்டம் எதனுடன் தொடர்புடையதெல்லாம் கடைசி வரைக்கும் மாறாது. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமும் மாறப்படல. அடுத்தது வந்து இங்கிலாந்து உருவாக்கிய வைர மின்கலத்தின் பெயரும் மாறாது. இதெல்லாம் எப்பயுமே நிரந்தரமா உள்ளது. ஆனா வந்து இந்த புதுமை பெண் திட்டத்தில் அதிகபட்ச பயனாளிகள் உள்ள மாவட்டம் வேரியேஷன் ஆகக்கூடியது. 30வது கொஸ்டின், 4வது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 4வது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஏ புதுதில்லி, பி சென்னை, சி மும்பை, டி டேராடூன். பசுமை எஃகு தரநிலையை வரையறுத்த நாடு எது? பசுமை எஃகு தரநிலையை வரையறுத்த நாடு எது? ஏ சீனா, பி ரஷ்யா, சி ஈரான், டி இந்தியா. சுரசா என்ற புதிய வகை இஞ்சியை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இது எல்லாமே டிசம்பர் மாதத்தினுடைய கரண்ட் ஈவெண்ட்ஸ். இன்னொரு ஒரு 20-25 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதையும் நம்ம போட்டு விட்டுறோம். 100-150 கொஸ்டின் தான் ஒவ்வொரு மாதத்துக்கும் வரும். அதை நீங்க பார்த்துட்டே கண்டிப்பாக 10 மார்க்கை நீங்க அடிச்சிடலாம். சுரசா என்ற புதிய வகை இஞ்சியை அறிமுகம் செய்த நிறுவனம் இது. குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் கொஸ்டின்ல வரைக்கும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதான் வரும். இதோட எலாபரேஷன் தான் இதுல விடும். சுரசா என்ற புதிய வகை இஞ்சியை அறிமுகம் செய்த நிறுவனம் FASSI, IFFA, IAST, IASR. இதுல எது அப்படின்னு இதோட விரிவாக்கான பிறகு பார்ப்போம். எது வந்து சுரசா என்ற புதிய வகை இஞ்சியை அறிமுகம் செய்த நிறுவனம்? என்விஷன் திட்டத்தை உருவாக்கிய அமைப்பு ESA, இஸ்ரோ, நாசா. இவற்றில் எதுவும் இல்லை. ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, நாசா தான் உங்களுக்கு தெரியும். இஸ்ரோ வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதெல்லாம். அடுத்தது இந்தியாவின் முதல் நீர் போக்குவரத்து சேவையை தொடங்கிய செயலி. இந்தியாவின் முதல் நீர் போக்குவரத்து சேவையை தொடங்கிய செயலி ஏ ஊபர், பி ஜூகி, சி ஃபாஸ்ட் ட்ராக், டி இவற்றுள் எதுவும் இல்லை. இந்தியாவின் முதல் நீர் போக்குவரத்து சேவையை தொடங்கிய செயலி. சையத் முஸ்தாக் அலி 2024 ஆண்டு கோப்பையை வென்ற அணி எது? சையத் முஸ்தாக் அலி 2024 கோப்பையை வென்ற அணி ஏ மும்பை, பி சென்னை, சி கொல்கத்தா, டி டெல்லி. விஜய் திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்ட நாள் எது? டிசம்பர் 16, டிசம்பர் 14, டிசம்பர் 13, டிசம்பர் 15. விஜய் திவாஸ் தினம்ங்கிறது பாகிஸ்தான் வெற்றி கொண்ட தினம். 1971 ஆண்டு பாகிஸ்தான் போரில் வெற்றி கொண்ட தினம். கார்கில் விஜய் தினம் வந்து இது ஜூலை 26. மைக்கேல் கவேலாஷ்வி எந்த நாட்டு அதிபராக பதவியேற்றார்? மைக்கேல் கவேலாஷ்வி எந்த நாட்டு அதிபராக பதவியேற்றார்? ஏ ஜூடான், பி அர்ஜென்டினா, ஜி சார்ஜியா, டி அஜர்பைஜான். எந்த நாட்டினுடைய இதாக பதவியேற்றார்? சமீபத்தில் மறைந்த சாகிர் ஹுசேன் எதில் தொடர்புடையவர்? ஏ புல்லாங்குழல், பி கிதார், சி வீணை, டி தபேலா. கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கிய மாநிலம் ஏ கேரளா, பி கர்நாடகா, சி ஆந்திர பிரதேசம், டி தமிழ்நாடு. மலிவிலை மின்சாரம் தருவதில் முதன்மையான மாநிலம் எது? ஏ கேரளா, பி கர்நாடகம், சி ஆந்திர பிரதேசம், டி தமிழ்நாடு. ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவின் தலைவர் யார்? ஏ ராம்நாத் கோவிந்த், பி அமித்ஷா, சி ராம் சின்ஹா, டி ஜேபி நட்டா. இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் எவ்வளவு? 2.0, 2.3, 3.0, 2.1. இது டி.
இதன் படம் மூளை செல் பிரிவுகளில் துல்லியமாக கண்டறியும் முப்பரிமாண படங்களை வெளியிட்டுள்ள அமைப்பு ஏ ஐஐடி சென்னை, பி ஐஐடி டெல்லி, சி ஐஐடி மும்பை, டி ஐஐடி சண்டிகர். எதுன்னு பாருங்க. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான சட்டப்பிரிவு ஆற்று 346, ஆற்று 345, ஆற்று 344, ஆற்று 348. இது சரியான ஆன்சர்னு பாருங்க. அதுக்கடுத்து சூப்பர் ஆப் செயலியை உருவாக்கிய அமைச்சகம் எது? சூப்பர் ஆப் செயலியை உருவாக்கிய அமைச்சகம் ஏ சுற்றுச்சூழல், பி மனிதவள மேம்பாடு, சி ரயில்வே, டி நிதித்துறை. எந்த அது சூப்பர் ஆப் செயலியை உருவாக்கிய அமைச்சகம்? 46வது கொஸ்டின், அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் நிலை என்ன? அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளில் இந்தியாவின் நிலை ஏ முதலிடம், பி 2ஆம் இடம், சி 4ஆம் இடம், டி 3ஆம் இடம். அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளில் இந்தியாவின் நிலை ஏ முதலிடம், பி 2ஆம் இடம், சி 4ஆம் இடம், டி 3ஆம் இடம். ஐநா சாம்பியன் ஆஃப் த எர்த் விருதை பெற்றவர் ஏ மல்கோத்ரா, பி மாதவ் காட்கில், சி தேவனூரா மகாதேவா, முனைவர் செல்வராஜன். ஐநா சாம்பியன் ஆஃப் த எர்த் விருதை பெற்றவர் ஏ மல்கோத்ரா, பி மாதவ் காட்கில், சி தேவனூரா மகாதேவா, டி முனைவர் செல்வராஜன். ஐநா சாம்பியன் ஆஃப் த எர்த் விருதை பெற்றவர் யார்? அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளில் இந்தியாவின் நிலை ஏ முதலிடம், பி 2ஆம் இடம், சி 4ஆம் இடம், டி 3ஆம் இடம். இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி தொடங்கப்பட்ட இடம். இந்தியாவில் முதல் நீரிழிவு உயிரி வங்கி தொடங்கப்பட்ட இடம். இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி தொடங்கப்பட்ட இடம் ஏ புதுடெல்லி, பி சென்னை, சி மும்பை, டி டேராடூன். இது 2030ஆம் ஆண்டு பீபா உலகக்கோப்பைகள் நடத்தும் நாடுகள் எது? நாடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்கு. இது வந்து 2030 வரைக்கும் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா வந்து 2030ஆம் ஆண்டு பீபா உலகக்கோப்பை நடத்தும் நாடுகள் எது? ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ. டி வந்து 3 நாடுகளும். இது கரெக்டுன்னு பாருங்க. அடுத்தது போலாவரம் திட்டம் எந்த ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள திட்டம்? போலாவரம் திட்டம் எந்த ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள திட்டம்? ஏ கோதாவரி, பி கிருஷ்ணா, சி நர்மதை, டி தபதி. போலாவரம் திட்டம் எந்த ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள திட்டம்? ஏ கோதாவரி, பி கிருஷ்ணா, சி நர்மதை, டி தபதி. பிரிங் இட் ஆன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பி.டி. உஷா, பி தீபா மாலிக், சி மாரிகோம், டி சானியா மிர்சா. நிறைய பேர் இந்த இது கேட்டிருக்கீங்க, பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து தமிழில் 100க்கான ஒரு அமைப்பை இது பண்ணுறோம். அதுக்கு 450 ரூபா நம்மளுக்கு இது பண்ணுவோம். பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பி வைக்கிறேன். அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிரிண்டடாக வேணும்னாக்கா நீங்கள் அதுக்கு பணம் கட்டி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கான பிரிண்டட் செலவுகள்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம இல்லைன்னா ஜெராக்ஸ் செலவுனாலும் கொடுக்கணும். ஜெராக்ஸ் செலவு கொடுத்தா போதும். நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து தமிழில் வந்து 100 வாங்க வைக்கிற அந்த இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னா 450 ரூபா நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் தொடர்ந்து டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதில் 100க்கு 100 வாங்க வச்சுருவோம். தமிழில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டணம் போட்டிருக்கோம். தமிழை பொறுத்த வரைக்கும் 450 ரூபா 100க்கு 100 எடுக்க வச்சுருவோம் தமிழில். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அதை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே பிடிஎஃப் ஃப்ரீ அனுப்பிவிடுவோம். பிரிங் இட் ஆன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பி.டி. உஷா, தீபா மாலிக், சி மாரிகோம், டி ஜானியா மிர்சா. இந்திய ராணுவ செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம். இந்திய ராணுவ செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் ஏ மும்பை, பி சென்னை, சி கல்கத்தா, டி பெங்களூர். இந்திய ராணுவ செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? ஏ மும்பை, பி சென்னை, சி கல்கத்தா, டி பெங்களூர். உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் யார்? உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் யார்? ஏ நஜிமா, பி தீபா மாலிக், சி மாரிகோம், டி காசிமா. யார்? ஏ நஜிமா, பி தீபா மாலிக், சி மாரிகோம், டி காசிமா. யார்? 10வது சர்வதேச வன கண்காட்சி நடைபெற்ற இடம் எது? 10வது சர்வதேச வன கண்காட்சி நடைபெற்ற இடம் எது? ஏ போபால், பி டேராடூன், சி மைசூர், டி பெங்களூர். உலக கோப்பை கேரம் சாம்பியன் யார்? ஏ நஜிமா. உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் யார்? ஏ நஜிமா, பி தீபா மாலிக், சி மாரிகோம், டி காசிமா. 10வது சர்வதேச வன கண்காட்சி நடைபெற்ற இடம். 10வது சர்வதேச வன கண்காட்சி நடைபெற்ற இடம் ஏ போபால், பி டேராடூன், சி மைசூர், டி பெங்களூர். உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் யார்? ஏ நஜிமா, பி தீபா மாலிக், சி மாரிகோம், டி காசிமா. இந்திய ராணுவ செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம். இந்திய ராணுவ செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் ஏ மும்பை, பி சென்னை, சி கல்கத்தா, டி பெங்களூர். எதுன்னு பாருங்க. உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் யார்? உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் யார்? ஏ நஜிமா, பி தீபா மாலிக், சி மாரிகோம், டி காசிமா.
2024ஆம் ஆண்டிற்கான மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை கைப்பற்றிய நாடு இந்தியா. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மகாராஷ்டிரா மாநில முதல்வராக பதவியேற்றவர் தேவேந்திரநாத் பட்னாவிஸ். 3வது முறையாக அவர் இது பண்ணியிருக்காரு. அஷ்டலட்சுமி மகோத்சவம் நடைபெற்ற இடம் வந்து புதுடெல்லி. இது மகோத்சவம்னா விழா, இதுக்கும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள், அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களில் சமீபத்தில் இடம் பிடித்த ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் உள்ள இடம் வந்து கும்பகோணம். சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னராக சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் இந்தியாவின் கவர்னராக நியமிக்கப்பட்டார் சஞ்சய் மல்கோத்ரா சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிப்ரவரி 19 யாருடைய பிறந்த நாளை தமிழக இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என கொண்டாட தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது? ஏ. பாரதியார், பி. தேவநாய பாவனர், சி. சங்கரதாச சுவாமிகள், டி. உ.வே. சாமிநாத ஐயர். எங்கு புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் நூலகத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார்? எங்கு புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவக நூலகத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார்னா கேரளாவில் திறந்து வைத்தாங்க, வைக்கத்தில். ஏன்னா இப்போ வைக்கம் சத்தியாகிரகம் அடைந்து 100 நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகத்தை தமிழக முதல்வர் திறந்த கேரளாவில். ஸோ இதில் வந்து பினராயி விஜயன் இந்த விழாவில் தலைமை வைத்தார், கேரளா முதலமைச்சர். நோபல் பரிசு 2024 எந்த அர்ப்பணிப்புக்காக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு எந்த அர்ப்பணிப்புக்காக வழங்கப்பட்டதுனாக்க அணு ஆயுதல் இல்லாத உலகம். இந்திரா காந்தி சுக் சிக்ஷா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் ஏ. இமாச்சல பிரதேசம். சரியான ஆன்சர். பிரபல டைம்ஸ் பத்திரிகை, போர்பஸ் பத்திரிகை வெளியிடுது, டைம்ஸ் பத்திரிகை வெளியிடுது. எதுன்னு நீங்க பாத்துக்கலாம். டைம் பத்திரிகையின் குறிப்பிடப்பட்டுள்ள 2024ஆம் ஆண்டிற்கான மிக சக்தி வாய்ந்த நபர் யாருனாக்கா டொனால்டு ட்ரம்ப். டார்க் ஈகிள் என்ற ஏவுகணை எதிர்ப்பு ஏற்படுத்தியுள்ள நாடு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் டார்க் ஏற்படுத்தியிருக்கு. இங்கிலாந்து உருவாக்கிய வைர மின்கலத்தின் பெயர் கார்பன் 14. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் 14. பாதை திட்டம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் உள்ள மாணவர்களை கண்காணிக்க உருவாக்கப்பட்டதான் பாதை திட்டம். 18 வயதுக்குட்பட்டவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் நம்ம சேர்க்கிறோம், அவங்கள உள்ள இது வந்து பாதை திட்டம். புதுமை பெண் திட்டத்தில் அதிகபட்ச பயனாளிகள் உள்ள மாவட்டம் வந்து சேலம். 4வது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா புதுடில்லியில் நடைபெற்றது. 4வது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடில்லியில் நடைபெற்றது. பசுமை எஃகு தரநிலையை வரையறுத்த நாடு எது? பசுமை எஃகு தரநிலையை வரையறுத்த நாடு வந்து இந்தியா. சுரசா என்ற புதிய வகை இஞ்சி அறிமுகம் செய்து நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச், அதாவது இந்திய மசாலா ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து சுரசா என்ற புதிய வகை இஞ்சியை நமக்கு அறிமுகப்படுத்தினுச்சு. என்விஷன் திட்டத்தை உருவாக்கிய அமைப்பு. என்விஷன் திட்டம்ங்கிறது வெள்ளிக்கோளை வீனஸ் கோளை ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷன். இது வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி என்விஷன் திட்டத்தை உருவாக்கியிருக்கு. இந்தியாவில் வந்து இஸ்ரோ வந்து சுக்ரயான் வெள்ளிக்கோளை ஆராய்வதற்கு சுக்ரயான் என்ற ஒரு திட்டத்தை இஸ்ரோ ஆரம்பிச்சிருக்கு. என்விஷன் திட்டத்தை உருவாக்கிய அமைப்பு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இந்தியாவின் முதல் நீர் போக்குவரத்து சேவை தொடங்கிய செயலி வந்து ஊபர் செயலி. அடுத்தது சையத் முஸ்தாக் அலி 2024 கோப்பையை வென்ற அணி வந்து மும்பை. விஜய் திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்ட நாள் வந்து டிசம்பர் 16. மைக்கேல் கவேலாஷ்வி எந்த நாட்டினுடைய அதிபராக பதவியேற்றார்? ஜார்ஜியா நாட்டின் அதிபராக பதவியேற்றார். இது IAS குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வரும். குரூப் 4 அது கேட்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க. இது சும்மா ஒரு வாட்டி பார்த்தாலே போதும், நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு வாட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸில் வரும். சாகிர் ஹுசேன் எதில் தொடர்புடையவர்? புல்லாங்குழல், கிதார், வீணை, தபேலோட தொடர்கிறது. கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கிய மாநிலம் கேரளா, பி. கர்நாடகா, சி. ஆந்திர பிரதேசம், டி. தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாடு. சாகிர் ஹுசேன் எதில் தொடர்புடையவர்? தபேலோட தொடர்பு. மலிவு விலை மின்சாரம் தருவதில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு. மலிவு விலை மின்சாரம் முதன்மையாக உள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு. ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவின் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவின் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இந்தியாவின் கருவுறுதல் விகிதம் வந்து 2.0. இந்தியாவின் கருவுறுதல் விகிதம் 2.0. மூளைகளின் செல் பிரிவுகளை துல்லியமாக கண்டறியும் முப்பரிமாண படங்களை வெளியிட்டுள்ள அமைப்பு IIT சென்னை. IIT டெல்லி இல்லை, IIT சென்னை தான் மூளைகளின் செல் பிரிவுகளை துல்லியமாக கண்டறியும் முப்பரிமாண படங்களை வெளியிட்டுள்ள அமைப்பு IIT சென்னை. உச்சநீதிமன்றம் எந்த உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நடவடிக்கையில் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 348. சூப்பர் ஆப் செயலியை உருவாக்கிய அமைச்சகம் ரயில்வே அமைச்சகம். அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளில் இந்தியாவின் நிலை 3ஆம் இடம். முதலிடம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஐநா சாம்பியன் ஆஃப் த எர்த் இந்த விருதை பெற்றவர் மாதவ் காட்கில். இவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர். மாதவ் காட்கில் இவர் தான் வந்து ஐநா சபையின் சாம்பியன் ஆஃப் த எர்த் என்ற விருதை பெற்றவர் மாதவ் காட்கில். இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிர் வங்கி தொடங்கப்பட்ட இடம் சென்னை.
2030ஆம் ஆண்டு பீபா உலகக்கோப்பை நடத்தும் நாடுகள் வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ என்ற 3 நாடுகளும் சேர்ந்தால் 2030ஆம் ஆண்டு பீபா உலகக்கோப்பை நடத்தும் நாடுகள். இது வந்து 2030 வரைக்கும் நீங்கள் என்னென்ன எக்ஸாம் நடக்குது அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். போலாவரம் திட்டம் எந்த ஆற்றின் அமைக்கப்பட்டுள்ள திட்டம் அப்படின்னா கோதாவரி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள திட்டம் போலாவரம் திட்டம். பிரிங் இட் ஆன் என்ற நூலின் ஆசிரியர் வந்து தீபா மாலிக். இந்திய ராணுவ செயற்கை நுண்ணுயிர் இன்குபேஷன் மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ள இடம்னா பெங்களூர். உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் யாருன்னா காசிமா. உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் யாருன்னா காசிமா. 10வது சர்வதேச வன கண்காட்சி நடைபெறும் இடம் போபால். 10வது சர்வதேச வன கண்காட்சி போபால். உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் காசிமா. இந்திய ராணுவ செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் அமைக்கப்பட்டுள்ள இடம் பெங்களூரு. பிரிங் இட் ஆன் என்ற நூலின் ஆசிரியர் தீபா மாலிக். போலாவரம் திட்டம் எந்த ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள திட்டம்னா கோதாவரி. பீபா 2030 பீபா உலகக்கோப்பை நடத்தும் நாடுகள் 3 நாடுகள் ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ. 2030ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி தொடங்கப்பட்ட இடம் சென்னை. ஐநாவின் சாம்பியன் ஆஃப் த எர்த் என்ற விருதை பெற்றவர் மாதவ் காட்கில். அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளில் இந்தியாவின் நிலை 3ஆம் இடம். முதலிடம் வந்து அமெரிக்கா, 3ஆம் இடம். அடுத்தது வந்து சூப்பர் ஆப் செயலியை உருவாக்கிய அமைச்சகம் வந்து ரயில்வே அமைச்சகம். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான சட்டப்பிரிவு ஆர்ட் 348. மூளைகளின் செல்பிரிவுகளை துல்லியமாக கண்டறியும் முப்பரிமாண படங்களை வெளியிட்டுள்ள அமைப்பு ஐஐடி சென்னை. மூளைகளின் செல்பிரிவுகளை துல்லியமாக கண்டறியும் முப்பரிமாண படங்களை வெளியிட்டுள்ள அமைப்பு ஐஐடி சென்னை. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நடவடிக்கையில் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான சட்டப்பிரிவு ஆர்ட் 348. சூப்பர் ஆப் செயலியை உருவாக்கிய அமைச்சகம் ரயில்வே அமைச்சகம். சூப்பர் ஆப் செயலியை உருவாக்கிய அமைச்சகம் ரயில்வே அமைச்சகம். அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளில் இந்தியாவின் நிலை 3ஆம் இடம். ஐநா சாம்பியன் ஆஃப் த எர்த் என்ற விருதை பெற்றவர் வந்து மாதவ் காட்கில். இந்தியாவில் முதல் நீரிழிவு உயிரி வங்கி தொடங்கப்பட்ட இடம் சென்னை. 2030ஆம் ஆண்டு பீபா உலகக்கோப்பை நடத்தும் நாடுகள் வந்து 3 நாடுகளும். போலாவரம் திட்டம் எந்த ஆற்றின் அமைக்கப்பட்டுள்ள திட்டம்னா கோதாவரி ஆற்றின். பிரிங் இட் ஆன் என்ற நூலின் ஆசிரியர் தீபா மாலிக். இந்திய ராணுவ செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் பெங்களூரு. உலகக்கோப்பை கேரம் சாம்பியன் காசிமா. 10வது சர்வதேச வன கண்காட்சி நடைபெறும் போபால். பிரிங் இட் ஆன். எப்படி நீங்கள் கிட்ஸ் எடுத்துக்கிறீங்க, நான் சொல்கிற மாதிரி எப்படி நோட் எடுத்து எழுதிங்க. 10வது சர்வதேச வன கண்காட்சி போபால். உலகக்கோப்பை கேரம் காசிமா. இந்திய ராணுவம் செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் பெங்களூர். பிரிங் இட் ஆன் தீபா மாலிக். போலாவரம் திட்டம் கோதாவரி. போலாவரம் எழுதி கோதாவரின்னு எழுதிங்க. 2030 பீபா உலகக்கோப்பை ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ. முதல் நீரிழிவு உயிரி வங்கி சென்னை. சாம்பியன் ஆஃப் த எர்த் மாதவ் காட்கில். அதிக ஆராய்ச்சி இதழ்கள் இந்தியா 3ஆம் இடம். சூப்பர் ஆப் செயலி வந்து ரயில்வே. ஆங்கிலம் வந்து வழக்காடு மொழி வந்து உச்சநீதிமன்றம். கட்சி சி எஸ்சினா சுப்ரீம் கோர்ட்டு, கட்சி சினா ஹைகோர்ட்டு. கட்சி எஸ்சியில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இது வந்து ஆர்ட் 348. ஆர்ட் 348. அடுத்தது வந்து மூளைகளின் செல்பிரிவுகளை துல்லியமாக கண்டறியும் மூளைகளின் முப்பரிமாண படம் வந்து ஐஐடி சென்னை. இப்படி எழுதி வச்சிங்க. 2.0 ஒரே நாடு ஒரே ராம்நாத் கோவிந்த். மலிவு விலை மின்சாரம் தமிழ்நாடு. கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாடு. ஜாகிர் ஹுசேன் தபேலா. மைக்கேல் தபேலாஷ்வி வந்து ஜார்ஜியா. டிசம்பர் 16 விஜய் திவாஸ் தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ் தினம். சையத் முகமது அலி வந்து 2024 மும்பை கோப்பை சையத் அலி கோப்பை வென்ற அணி மும்பை அணி. இந்தியாவில் முதல் நீர் போக்குவரத்து சேவை தொடங்கிய செயலி வந்து உபர். என்விஷன் திட்டத்தை உருவாக்கிய அமைப்பு வந்து இஎஸ்ஏ, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இஸ்ரோ வந்து சுக்ரயான். சுரசா என்ற புதிய இஞ்சி அறிமுகப்படுத்தியது வந்து ஐஏஎஸ்ஆர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச். இந்தியா மசாலா பொருட்கள் ஆய்வு நிறுவனம், ஆராய்ச்சி நிறுவனம். பசுமை எஃகு தரநிலையை வரையறுத்த நாடு வந்து இந்தியா. 4வது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து புதுடெல்லி. 4வது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா புதுடெல்லி. 4வது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு அப்படின்னா நம்ம மாநிலங்களில் உள்ள தலைமைச் செயலாளர்கள் மாநாடு எங்கே நடந்ததுன்னா புதுடெல்லியில் நடந்தது. 4வது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றது? புதுடெல்லி. புதுமை பெண் திட்டத்தில் அதிகபட்ச பயனாளிகள் உள்ள மாவட்டம் சேலம். பாதை திட்டம் எதனோடு தொடர்புடையது? சிறுவர் சீர்திருத்த பள்ளியுடன் தொடர்புடையது. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14. இங்கிலாந்து உருவாக்கிய வைர மின்கலத்தின் பெயர் கார்பன் 14. டார்க் ஈகிள் என்ற ஏவுகணை எதிர்ப்பாய்ப்பு ஏற்படுத்தியுள்ள நாடு அமெரிக்கா. பிரபல டைம்ஸ் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள 2024ஆம் ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த நபர் வந்து டொனால்டு ட்ரம்ப். இந்தியாவை இந்திரா காந்தி சுக் சிக்ஷா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் இமாச்சல பிரதேசம். நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து எந்த அர்ப்பணிப்புக்காக வழங்கப்பட்டது? அணு ஆயுதம் இல்லாத உலகம்
எங்கு புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவக நூலகத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார்? கேரளாவில் திறந்து வைத்தார். பிப்ரவரி 19 யாருடைய பிறந்த நாளை தமிழக இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என கொண்டாட தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது? பாரதியார் உ.வே. சாமிநாத ஐயருடைய பிறந்த நாளை தமிழக இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என கொண்டாட தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. பிப்ரவரி 19 இப்படின்னு கேட்கலாம். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்கலாம். பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். உ.வே. சாமிநாத ஐயர் பிறந்த தினம். சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா. ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் உள்ள இடம் கும்பகோணம். அஷ்டலட்சுமி மகோத்சவம் நடைபெற்ற இடம் புதுடில்லி. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ். 2024 மகளிர் காக்கி இந்தியா. வீரசாத் சேலை 2020 சேலை விழா 2024 ஜவுளி அமைச்சகம். சங்கு வலைகள் வெம்பக்கோட்டை. விக்டர் அம்ப்ரோஸ் மருத்துவம். ஹரிமாவ் சக்தி இந்தியா மலேசியா. ஹாங்காங் 2020 இலக்கிய விருது பெற்றவர். ஹாங்காங் தென்கொரியா நாட்டை சார்ந்தவர். இதெல்லாம் கண்கள் கட்டப்படாத வால் இல்லாத நீதி தேவதையின் சிலை நீதிபதியின் உச்சநீதிமன்ற நீதிபதியின் நூலக பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் 2024 வைக்கம் விருது பெற்றவர் தேவனூரா மகாதேவா. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. இது டிசம்பர் மாதம் உள்ள கரண்ட் ஈவெண்ட்ஸ். வணக்கம். அடுத்தது வில்லோ என்ற குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் அறிமுகப்படுத்திய நிறுவனம். வில்லோ என்ற குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? யாஹூ. ஏ யாஹூ. பி ஐபிஎம். சி ரிலையன்ஸ். டி கூகுள். வில்லோ என்ற குவாண்டம் கம்ப்யூட்டிங் அறிமுகப்படுத்திய நிறுவனம். வில்லோ என்ற குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் அறிமுகப்படுத்திய நிறுவனம். ஏ யாஹூ. பி ஐபிஎம். சி ரிலையன்ஸ். டி கூகுள். மாநில விளையாட்டுச் சட்டம் இயற்றியுள்ள மாநிலம் எது? மாநில விளையாட்டுச் சட்டம் இயற்றியுள்ள மாநிலம் எது? ஏ பஞ்சாப். பி ஆந்திர பிரதேசம். சி தமிழ்நாடு. டி மேகாலயா. மாநில விளையாட்டுச் சட்டம் இயற்றியுள்ள மாநிலம் ஏ பஞ்சாப். பி ஆந்திர பிரதேசம். சி தமிழ்நாடு. டி மேகாலயா. சர்வதேச சோலார் கூட்டமைப்பின் ISA அதாவது இன்டர்நேஷனல் சோலார் ஏஜென்சி ஆர் சோலார் அலையன்ஸ் ISA 105வது உறுப்பு நாடு எது? அர்மேனியா, இந்தியா, மாலத்தீவு, மால்டோவா. சர்வதேச சோலார் அமைப்பின் ISA பிராக்கெட்டில் போடணும். 105வது உறுப்பு நாடு எது? பிச்சை போடுவது குற்றம் என அறிவிக்கப்பட்டுள்ள நகரம். பிச்சை போடுவது குற்றம் என அறிவிக்கப்பட்டுள்ள நகரம். ஏ சென்னை. பி குவாலியர். சி இந்தூர். டி புனே. மேற்கூரை சோலார் அமைப்பில் முதலிடம் பெறும் மாநிலம் எது? மேற்கூரை சோலார் அமைப்பில் முதலிடம் பெறும் மாநிலம் எது? ஏ பஞ்சாப். பி ஆந்திர பிரதேசம். சி தமிழ்நாடு. டி குஜராத். புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டறிந்த நாடு எது? ஏ ரஷ்யா. பி இந்தியா. சி அமெரிக்கா. டி சீனா. திருவள்ளுவர் கடல் சாகச விளையாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது? திருவள்ளுவர் கடல் சாகச விளையாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஏ ஈரோடு. பி சேலம். சி தூத்துக்குடி. டி திருவள்ளூர். இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம். பவானிசாகர். பி மசாலி. சி காந்திநகர். டி திருவத்துவக்கோடு. இது இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம். கோகோ விளையாட்டின் உலகக்கோப்பையின் விளம்பர தூதர் யார்? ஏ ஷாருக் கான். பி அமிதாப் பச்சன். சி சல்மான் கான். டி கிருத்திக் ரோஷன். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடம். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடம். ஏ சென்னை. பி டேராடூன். சி இந்தூர். டி புனே. ஏ சென்னை. பி டேராடூன். சி இந்தூர். டி புனே. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி 2025ஆம் ஆண்டு நடைபெறும் நாடு. ஏ அர்மீனியா. பி இந்தியா. சி மாலத்தீவு. டி மால்டோவா. பூடானின் ராயல் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? பூடானின் ராயல் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? ஏ அருண் கபூர். பி முனைவர் செல்வராஜன். சி மாதவ் காட்கில். டி இவருள் எவரும் இல்லை. பூடானின் ராயல் கௌரவ டாக்டர் பெற்றவர் யார்? ஏ அருண் கபூர். பி முனைவர் செல்வராஜன். சி மாதவ் காட்கில். டி இவருள் எவரும் இல்லை. பூடானின் ராயல் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? ஏ அருண் கபூர். பி முனைவர் செல்வராஜ். சி மாதவ் காட்கில். டி இவருள் எவரும் இல்லை. பூடானின் ராயல் கௌரவ டாக்டர் பெற்றவர் யார்? அடுத்தது அர்ஜென்டினா அதிபர் சேவியர் மிலேய்க்கு குடியுரிமை கொடுத்த நாடு எது? ஏ அமெரிக்கா. குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஏ அமெரிக்கா. பி ஜெர்மனி. சி பிரான்ஸ். டி இத்தாலி. அமெரிக்க கடற்படையின் உயரிய சிவிலியன் விருது எது? மேன் ஆஃப் ஆனர். டாம் குரூஸ். சேவர் ஆஃப் பீப்புள். வேரியர். இதுல அமெரிக்க கடற்படையின் உயரிய சிவிலியன் அவார்டு எது? உலகின்